ஆசை இருக்கு, ஒரு நாள் டாக்டர் இல்ல டீச்சர் ஆகணும்னு. இது 3 வருஷமா நேபாளல இருக்க பிரிக் ஃபேக்டரியில வேலை பார்க்குற 11 வயசு அரவிந்த் சொன்னது. ஒரு சமூகம் மொத்தமே தலைமுறையா சைல்ட் லேபர், ஜாதி பாகுபாடு மற்றும் வறுமையில சிக்கி செதஞ்சிட்டு இருக்க இந்த நிலைமைய வைஸ் ஏஷியான்னு ஒரு யூடியூப் சேனல் அவங்க டாக்குமெண்ட்ரியில காட்டியிருக்காங்க. அர்ஜுன போல இன்னும் ஆயிரக்கணக்கான பேர், சிலர் 5 வயசுல இருந்தெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சுமார் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே தீபிகா. இன்னைக்கு ஜூன் 12, சிறுவர் தொழிலழிப்பிற்கு எதிரான உலக தினமாக 2002ஆம் ஆண்டு முதல் உலகெங்கும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம வாழ்க்கைய ஒரு நொடி நிறுத்தி நம்மள சுத்தி பார்த்தோம்னா சத்தம் இல்லாம முடங்கி கிடக்கிற 1000 அழுகைகள் கேட்கும். டீ கடையில, மளிகை கடையில, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிற இடத்துல, ஷூ தைக்கிற இடத்துல, எல்லாரும் மூக்க முடிட்டு தள்ளி நடக்கிற சாக்கடையில கூட அந்த பிஞ்சு குழந்தை இறக்கி வைக்க முடியாம சுமக்கிற வறுமையோட வலி, அவன் முதுகெலும்பு முறிக்கிற சத்தம் கேட்கும். நம்ம போட்டுக்கிற தங்கத்துல இருந்து பார்த்து விரும்பி சாப்பிடுற சாக்லேட் வரைக்கும் எல்லாத்துலயுமே இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்க குழந்தையோட கண்ணீரும் அந்த குழந்தைக்கு மறுக்கப்பட்ட எதிர்காலமும் இருக்குன்றத இன்னைக்கு உணர்வோம். இந்த வருஷத்தோட தீம் progress is clear but there's more to do. நல்ல மாற்றங்களுக்கான நம்பிக்கையையும் அதற்கான அவசர அதிவேக தேவையையும் இது வெளிப்படுத்துது. 2000ஆம் ஆண்டுல இருந்து சைல்ட் லேபர் 94% குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கும் சுமார் 160 மில்லியன் குழந்தைகள் உலகெங்கும் சைல்ட் லேபருக்கு பலியாகிட்டு தான் இருக்காங்க. வரப்போற காலங்கள்ல தரமான இலவச கல்வி கொடுத்து சைல்ட் லேபருக்கு எதிரான சட்டங்களை இன்னும் கடுமையா அமல்படுத்தி வறுமையை குறைக்க வேண்டிய அரசாங்க முயற்சிகளை மேற்கொண்டு நம்ம நாட்டோட அடுத்த தலைமுறை, நம்ம பேக் போன், சைல்ட் லேபர்ல சிக்கி கூனி குறுகாம விரிந்த வானம் நோக்கி தலை நிமிர்ந்து வாழும் என்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தீபிகா. கேட்டுக்கொண்டே இருங்க. இது விஐடி பண்பலை 90.8, விஐடியின் சமுதாய வானொலி.